ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, delete the middle node of a linked list. இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 2095ல இருக்கு. இது ஒரு மீடியம் ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ஒரு ஹெட் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மிடில் நோட் ஃபைண்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணிட்டு ஹெட்டே ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ மிடில் நோட் அப்படின்னா இப்போ அவங்க என் சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா n/2ங்கிறது தான் மிடில் நோடா இருக்கும். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளமே நம்ம வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் யூஸ் பண்ணி எப்படி மிடில் நோட ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிடில் நோட ஃபைண்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணணும். மிடில் நோட ஃபைண்ட் பண்றது ஈஸி, பட் வந்து அந்த மிடில் நோட டெலீட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு தான் இது மீடியம் லெவல் ப்ராப்ளம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1ல பார்த்தோம் அப்படின்னா 1 3 4 7 1 2 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல மிடில் நோட் பார்த்தோம்னா 7. ஸோ இதை டெலீட் பண்றோம்னு வைங்களேன், 1 3 4 1 2 6 அப்படின்னு வரும். இந்த 7ஐயும் நம்ம சேர்க்க மாட்டோம். ஓகேவா? இதை டெலீட் பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்க அப்படின்னா 1 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து மிடில் நோட் பாத்தீங்க அப்படின்னா 2 3 இருக்கு. ஸோ 2 நோட் இருக்கு. இப்போ செகண்ட் நோட் தான் நம்ம மிடில் நோடா எடுத்துப்போம். ஸோ இதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா 1 2 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் நம்ம அவுட்புட்டாகவும் ரிட்டர்ன் பண்ணணும். தென் இப்போ எக்ஸாம்பிள் 3ல பாத்தீங்கன்னா இதுல மிடில் நோட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே மிடில் நோட் மாதிரி தான். ஸோ செகண்ட் மிடில் நோட் தான் நம்ம டெலீட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்ம 1 டெலீட் பண்ணோம்னு 2 மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபாஸ்ட்டுங்கிற பாயிண்டர் வந்து 2 2 மூவ் பண்ணுவோம். ஸ்லோங்கிற பாயிண்டர் வந்து 1 1 மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி எப்போ ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து நல்லா ரீச் பண்ணுதோ இல்லை அதுக்கு அடுத்த எலமெண்ட் நல்லா இருக்கோ அப்போ வந்து நமக்கு ஸ்லோ பாயிண்டர் வந்து மிடில் எலமெண்ட்ல இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து டெலீட் பண்ண போறோம். ஸோ வாங்க அப்ரோச் பார்ப்போம். இதான் அதோட கோட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இஃப்ல என்ன செக் பண்ணிடுவோம் அப்படின்னா, ஹெட் நல்லா இருக்கா இல்ல ஹெட்ல வந்து அதுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம வந்து மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம நல்லா தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இனிஷியலா இதை செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இனிஷியலா இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே போவோம். தென் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்பவும் போல டிக்ளேர் பண்றோம். அண்ட் வந்து ப்ரீவியஸ் பாயிண்டர் ஒன்று டிக்ளேர் பண்றோம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட் வந்து நல்லுக்கு ரீச் பண்றதுக்குள்ளேயே வந்து ஸ்லோ வந்து மிடில் எலமெண்ட்ல இருக்கும். கரெக்டா? அப்ப நம்ம இதை டெலீட் பண்ணணும். பட் வந்து இதை டெலீட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை நம்ம வந்து இதை பாண்டை பிரேக் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் இருக்க எலமெண்ட்டை பாண்டை கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் நமக்கு வேணும். கரெக்டா? அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்லோங்கிற பாயிண்டருக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கோ அதை ப்ரீவியஸ்ல மார்க் பண்ணி வச்சுருவோம். தென் வந்து ஃபைனலா வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எண்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோ வந்து மிடில் இருக்கும். ப்ரீவியஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸ்லோக்கு அடுத்து இருக்க நெக்ஸ்ட்டை மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டு இந்த பாண்டை பிரேக் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து விசுவலைஸ் பண்ணி பார்த்தா ஈஸியா புரியும். இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள விசுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா 1 இருக்கு, தென் வந்து 3, தென் 4, 7, 1 இருக்கு, தென் 2, 6 இருக்கு. ஸோ இந்த மாதிரி 7 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஹெட் இங்கே தான் இருக்கும். ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்று ஒன்றா மூவ் பண்ணுவோம். ஸ்லோ பாயிண்டர் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 2 மூவ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ லாஸ்ட்ல வந்து நல் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஒயில் லூப்ல. ஃபாஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஃபாஸ்ட்க்கு அடுத்து இருக்க எலமெண்ட்டும் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு பார்க்குறோம். எஸ். அப்படிங்கிறப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்லோ பாயிண்டர் ஒன்று மூவ் பண்ணுவோம், ஃபாஸ்ட் பாயிண்டர் ஒன்று 2 மூவ் பண்ணுவோம். கரெக்டா? அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்னா ப்ரீவியஸ்ல ஸ்லோங்கிற பாயிண்டர் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இப்போ ஸ்லோ பாயிண்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிடணும்னா ப்ரீவியஸ் இங்க மார்க் பண்ணிட்டு தான் இதை மூவ் பண்ணுவோம். ஸோ ஸ்லோ பாயிண்டர் இங்க வந்துடும், ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க போயிடும். கரெக்டா? ஸோ ஸ்லோ இங்க வந்துடும், ஃபாஸ்ட் இங்க வந்துடும். தென் இப்போ அகைன் செக் பண்ணுவோம். ஃபாஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கலாம் நாட் ஈக்குவல் நல்லான்ட்டு. எஸ். அப்படிங்கிறப்ப திரும்படியும் இந்த ஒயில் லுக்குள்ள வரும். திரும்படியும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த ஸ்லோவா அகைன் ப்ரீவியஸ்ல ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ப்ரீவியஸ் இங்க இருந்து இங்க ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இப்போ மூவ் பண்ணுவோம். ஸ்லோ பாயிண்டர் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆயிரும். ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ அகைன் செக் பண்ணுவோம். ஃபாஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து இருக்க எலமெண்ட் நாட் ஈக்குவல் நல்லாங்கிறப்ப இது ட்ரூ. அப்படிங்கிறப்ப திரும்படி உள்ள வரும். ப்ரீவியஸ்ல ஸ்லோங்கிற பாயிண்டர் வந்து ப்ரீவியஸ்ல ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? ஸ்லோ வந்து மூவ் பண்ணுவோம். ஸ்லோ இங்க இருந்து இங்கே போயிடும். கரெக்டா? தென் ஃபாஸ்ட் வந்து 2 மூவ் பண்ணும்போது இங்க வந்துடும். இப்போ அகைன் செக் பண்றோம். ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் நல் அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து இருக்க நாட் ஈக்குவல் நல்லான்னு பாக்குறோம். இங்க ஃபாஸ்ட்டுக்கு அடுத்த எலமெண்ட் என்ன இருக்கு? நமக்கு நல் இருக்கு. கரெக்டா? அப்படிங்கிறப்ப நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிடுவோம். நமக்கு இதுதான் மிடில் எலமெண்ட். இப்போ 7ங்கிறது தான் நமக்கு மிடில் எலமெண்ட். கரெக்டா? பட் இந்த 7 நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? அதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்டர் இருக்கிற ப்ரீவியஸ் அந்த ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்லோ டாட் நெக்ஸ்டோட மார்க் பண்ணணும். இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணிட்டு
இந்த ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ளோ டாட் நெக்ஸ்ட்டோட மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்னா 7 இருக்கும். பட் 7க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்னா என்ன இருக்கு, 1 இருக்கு, அதோட மார்க் பண்ணிடுறோம். ஸோ இந்த பாண்ட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 3 4 அதுக்கப்புறம் நேரா 1க்கு போகும். அடுத்து 2 6 நல்லு. ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அதுதான் நமக்கும் வேணும். அப்படியே நம்ம ஹெட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ஃபைனலா. ஓகேவா? இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம எப்பவும் போல ஸ்டார்ட் பண்றது ஸ்லோ பாயிண்டர் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் வந்து நல்லில் மார்க் பண்ணியிருப்போம். ஓகேவா? இனிஷியலா தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒயில் லூப்ல வரும்போது ப்ரீவியஸ் ஈக்குவல் டு ஸ்லோன்னு மார்க் பண்ணி வச்சிரும். ஸோ ஸ்லோல வந்து ப்ரீவியஸ் மார்க் பண்ணிடுறோம். தென் வந்து இதை மூவ் பண்றோம். ஸ்லோ வந்து இங்க இருந்து இங்க போயிடும். ஃபாஸ்ட் பாயிண்டர் பார்த்தோம்னா ரெண்டா மூவ் ஆகும், இங்க வந்துடும். இப்போ செக் பண்றோம் இந்த ஒயில் லூப்ல அகைன் ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் நல்லான்னு பாக்குறோம். இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம இன்னொரு தடவையும் இந்த ஒயில் லூப் ரன் ஆகும். அப்ப ப்ரீவியஸ் என்ன பண்றோம், திரும்படியும் ஸ்லோல மார்க் பண்ணிடுறோம். தென் ஸ்லோவை இங்க இருந்து இங்க மூவ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் வந்து இங்க மூவ் பண்ணுவோம். இங்க நல்ல இருக்கும். ஓகேவா? இங்க நல்ல மூவ் பண்ண உடனே இப்போ அகைன் செக் பண்ணும்போது ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் நல்லான்னு பார்க்கும்போது இல்ல நான் ஃபாஸ்ட் வந்து நல்லதான் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஒயில விட்டு வெளியே வந்துடும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3 தான் டெலீட் பண்ணோம். ஸோ அங்க பார்த்த மாதிரி அதே தான் இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்லோ இருக்குல்ல, ஸ்லோ பாயிண்ட் இருக்கு டாட் நெக்ஸ்ட் இருக்கு 4. ஸோ அதை மார்க் பண்ணிடும். அப்படிங்கிறப்ப டேரக்டா இங்க இருந்து இங்க பாண்ட் கிரியேட் பண்ணிடுறோம். இந்த பாண்டை நம்ம வந்து எரேஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ வந்து எப்படி இருக்கும் 1 2 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நல்ல இருக்கும். ஸோ இதை தான் நம்ம அவுட்புட்டாகவும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா O of n தான் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் ஃபுல்லாக டிராவல்ஸ் பண்றோம் கரெக்டா? அப்படிங்கிறப்ப O of n எடுத்துக்கும். தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of 1லே தான் ரன் ஆகும். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 பாயிண்டர் வச்சிருக்கோம். ப்ரீவியஸ் பாயிண்டர் எதுக்கு வச்சிருக்கோம்னா இந்த நோட வந்து ரிமூவ் பண்ணி விடுறதுக்கு. லைக் வந்து பாண்டை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்டோட கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரீவியஸ் பாயிண்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் ஃபைனலா இங்க வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஹெட்னு கொடுத்துருவோம். ஸோ ஹெட் எலமெண்ட் ரிட்டர்ன் ஆகும்போது ஹெட் இங்கே தான் இருக்கும் இனிஷியலா. அப்படிங்கிறப்ப 1 2 4 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிரும். ஸோ வாங்க கோட் பார்த்துக்கலாம். இதான் அதோட கோட். இனிஷியலா நம்ம என்ன செக் பண்ணிடணும்னா ஹெட் ஈக்குவல் நல்லா இருந்தா நம்ம நல் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன்னா எந்த எலமெண்ட்டுமே இல்ல. அதே மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தாலும் நம்ம மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? மிடில் எலமெண்ட் டெலீட் பண்ணவும் முடியாது. அப்படிங்கறதுனால நம்ம நல்ல ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? தென் வந்து என்ன பண்ணிடுறோம், ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் மார்க் பண்ணிடுறோம். ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து நல்ல மார்க் பண்ணி வச்சிடும். தென் ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்லோ பாயிண்டர் மூவ் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து ஸ்லோல மார்க் பண்ணி வச்சிடும். ஓகேவா? ஃபைனலா என்ன பண்றோம், நமக்கு வந்து மிடில் எலமெண்ட் ஸ்லோல கிடைச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தோடனே ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்லோக்கு அடுத்து நெக்ஸ்ட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சிரும். மார்க் பண்ணிட்டு ஃபைனலா வந்து ரிட்டர்ன் ஹெட் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ வாங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 3 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.